சிலர் இந்த ஆசீர்வாதத்தின் மேல ரொம்ப பற்றுதல் சிலருக்கு இருக்காது. நான் என்னன்னா, அந்த பணத்துக்கு பின்னாடியே நம்ம ஓட வேண்டியதெல்லாம் கிடையாது. நம்ம பணம் பணம் பணம்னு ஆசீர்வாதம் அப்படியெல்லாம் ஓடணும்ல. நமக்கு கர்த்தர் தான் முக்கியம். அது நம்ம ஆணித்தரமா நம்ம இருக்கிறோம். கர்த்தரை நம்ம எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். இங்க என்ன நம்ம சம்பாதிச்சாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் வருவார்னா உடனே போறதுக்கு நம்ம ரெடியா தான் இருக்கிறோம். அது உண்மைதானே, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்க கையில இந்த காசுன்ற ஒண்ணு உங்க கையில இல்லைன்னா உங்களுக்கு கான்பிடென்டே இருக்காது. இந்த இந்த பணம் அப்படின்றது நான் சொல்றேன், ஒரு விதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பிளெஸிங், ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது நமக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம மறுதளிக்கிற அளவுக்கு எனக்கு வேண்டாம். எனக்கு ஆடம்பரமா வாழணும்னு அவசியம் இல்லை. ஆனா இன்னொருத்தரிடத்துல நான் எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தரை நான் ஆசீர்வதிச்சா போதும். உண்மைதானே? அதனால நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, கண்டிப்பாக உங்க கையில காசு இருக்கணும். கண்டிப்பா உங்க கையில காசு இருக்கணும். உங்க கையில பணம் இருக்கணும். பாருங்க, நம்ம எத்தனை இடத்துல அவமானப்படுறது. எதுல அவமானம்? இப்ப இயேசுவே நம்ம ஒருத்தன்ட்ட போய் சொல்லணும்னா, இயேசு நல்லவருப்பா, இயேசு பெரியவருப்பா அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம கையில அவன் என்ன பாக்குறான்? அவனுடைய கண்ணுக்கு என்ன பாக்குறான்? சரி, இயேசு நல்லவர் தானே, நீ ஒரு வீடு வாங்கிட வேண்டியதானே. இயேசு நல்லவர் தானே, நீ ஒரு கார் வாங்கிட வேண்டியதானே. இயேசு நல்லவர் தானே. நமக்கு தெரியும் ஏன் இயேசு நல்லவர்ன்றத பணத்துல வச்சிடலன்னு எனக்கு தெரியும், வீட்டுல வச்சிடலன்னு எனக்கு தெரியும். எனக்கு அவர் வீடு கொடுத்தாதான் இயேசுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அவர் வஸ்திரம் கொடுத்தாதான் இயேசுன்னு சொல்ல மாட்டேன். அவர் என்னை தொட்டுட்டாரு, அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஆனா உலகத்துல இருக்கிற மனுஷன் நிறைய பேர் அவனை அப்படி ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனா நான் என்ன நம்புறேன்னா, அவன் நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா, இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஆமென். இயேசுவே, இதோ ஆசீர்வதிக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. இதை யார் சபிக்க முடியும்? உங்களை யார் சபிக்க முடியும்? யார் சபிக்க முடியும்? இதோ ஆசீர்வாதத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. இது வறுமையின் சந்ததி அல்ல, இது குறைவின் சந்ததி அல்ல. இது பரவி போகிற ஆறை போல, இது நீரூற்றை போல இருக்க போகிறது. கணவனாருடைய அந்த கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளையினுடைய அந்த கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஜெபத்திற்கு பிறகு ஒரு மாற்றம் வரப்போகுது. சகோதரனே, சகோதரியே, ஒரு மாற்றம் வரப்போகுது. கர்த்தரே அந்த மாற்றத்தை கட்டளையிட போறாரு. எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியாது, எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, காற்றை காண மாட்ட, மழைய பார்க்க மாட்ட, ஆனா திரும்பி பார்க்கும்போது தண்ணீரால நிரப்பப்படும்.